எல்லாமே கறிக்கட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எரிஞ்சாச்சு. ஓகே, யாரோட உடல்களும் இங்கே கிடைக்காததுனால ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு நிலைமையில தான் அன்றைக்கி நடந்த ஆக்சிடென்ட்டே இருந்தது அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான். ட்ராவல் பண்ண 4 பேருமே இறந்துட்டாங்க. சௌந்தர்யா இறந்துட்டாங்க, அவங்களோட அண்ணன் அமர்நாத் இறந்துட்டாரு, அப்புறம் பிஜேபிஐ சார் அவங்க இறந்தப்போ வந்து ஷி வாஸ் பிரெக்னென்ட் அப்படிங்கிற விஷயமும் அங்கே பெருசாக சொல்லப்பட்டு இருந்த ஒரு விஷயமா இருக்கு. ஒரு நெட் ஒர்த் வந்து 100 crores மேலே இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை தான் அப்போ மோகன் பாபு கேட்டுட்டு இருந்தாரு. ஸோ அதை கொடுக்கறதுக்கு வந்துட்டு ஆசையாக சௌந்தர்யா கட்டினதுனால சௌந்தர்யாக்கும் அவன் அண்ணனுக்கும் விருப்பம் இல்லை. ஸோ அதனால எப்படியாவது அந்த ப்ராப்பர்ட்டி அவர் கைப்பற்றணும் அப்படின்ற நோக்கோட தான் ஹஸ்பண்ட் இல்லையா நான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு. இவர் சோஷியல் ஆக்டிவிஸ்ட்ன்ற பேரில் வந்து சொல்லும் போது இங்கே இடிக்கிற ஒரே விஷயம் இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் விஷயம் தான். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். Food sponsored by Tavasakuttu Biryani. Our branches at Anna Nagar, Arumbakam, Avadi, Maduravayal, Pallavaram, Pallikaranai, Ramapuram, T Nagar and Tambaram. நடிகை சௌந்தர்யாவினுடைய மரணம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே ஒரு மிஸ்ட்ரியாவே இருந்துகிட்டு இருக்கு. நிறைய பிரபலங்களுடைய மரணம் ஒரு மிஸ்ட்ரியா இருந்தாலும் கூட நடிகை சௌந்தர்யாவுடைய மரணம் குறித்து சமீபத்துல ஒரு அப்டேட் மாதிரி எழுந்திருக்குன்னு வச்சுப்போமே. ஆந்திராவில இருந்து ஒரு நபர் வந்து இவங்களுடைய மரணத்துல இவங்களுக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபல நடிகருடைய பெயரை சொல்லியிருக்காங்க, நடிகர் மோகன் பாபு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேஸை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், எப்படி பார்க்கலாம்? கிட்டத்தட்ட ஒரு 20 years கழிச்சு இப்படி இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் கிளைம் பண்ண முடியுமா? சிட்டி மல்லு அப்படிங்கிறவர் தான் இதில் வந்து கொடுத்தது நம்மளால பார்க்க முடியுது. அதாவது சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லி மோகன் பாபு பேரில் கொடுத்துருக்காரு. ஓகே, இங்கே வந்து என்னன்னா இவ்வளோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம் ஒரு இன்சிடென்ட் அகெயின்ஸ்ட் விமென், ஃபார் எக்ஸாம்பிள் ஹராஸ்மெண்ட்டோ இல்லை டொமஸ்டிக் வயலன்ஸோ ரேப்போ அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் ஏதாவது நடக்குது அப்படின்னா எஸ் வி டு ஹேவ் பீரியட்ஸ், சர்டன் பீரியட். இப்போ நம்ம ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்டில் எடுத்துட்டோம்னா ஒர்க் பிளேஸில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா 2-3 மாதத்துக்குள்ள அது கம்ப்ளைண்ட் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் எப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டே வேலிட் இல்லாமல் போயிடும் நமக்கு. அதே மாதிரி தான் நார்மல் கிரிமினல் ஆக்ஷன் ப்ரொசீடிங்ஸ் கம்ப்ளைண்ட்டும் அதே மாதிரி தான். அதே மாதிரி நமக்கு நிறைய ப்ரொசீடிங்ஸ்க்கான டைம்ஸுமே இருக்குது, டிபெண்ட்ஸ் வித் என்ன நேச்சர் ஆஃப் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து. ஓகே, இதில் இப்போ எப்படி ஆயிருக்கு அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனால அது கண்டிப்பாக இருக்கணும் இல்லைனும் இல்லை. ஓகே, ஜஸ்ட் ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு, அதுக்கு வந்து அட்டாச் பண்ணி சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ் இந்த இடத்துல கொடுக்க போகிறாங்க. ஓகே, அந்த சப்போர்ட்டிவ் எவிடன்ஸும் அதையும் வச்சு தான் அடுத்தது என்ன மாதிரி ப்ராசஸ் போகுது அப்படிங்கிறது வந்து இங்கே விஷயமா இருக்க போகுது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இன்சிடென்ட் நடந்தது வந்து பார்த்தோன்னா ஏப்ரல் 17, 2004 இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. அன்றைக்கி தான் அந்த பிளெயின் கிராஷ் ஆகி அவங்க இறந்து போனதாக சொல்லப்பட்ட டேட் அன்றைக்கி தான். 90s ஒரு பெரிய ஆக்ட்ரஸாக, அதாவது ஓஜி பேன் அளவுக்கு வந்துட்டு எல்லா லாங்குவேஜஸ்லேயும் கிட்டத்தட்ட நடித்த ஒரு ஆக்ட்ரஸாகவும் சொல்லப்படுது. இருக்க டாப் மோஸ்ட் ஆக்டர்ஸ் எல்லாரு கூடயுமே நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுதான் இதில் இன்னொன்று என்ன ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா சொல்லப்பட்டதுன்னா அவங்க இறந்தப்போ வந்து ஷி வாஸ் பிரெக்னென்ட் அப்படிங்கிற விஷயமும் அங்கே பெருசாக சொல்லப்பட்டு இருந்த ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா 1972 பிறந்தவங்க, கர்நாடகா தான். அகெயின் 2003 ரகு அப்படிங்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியரை வந்து அவங்க இங்கே மேரேஜ் பண்ணுறாங்க. மேரேஜ் ஆகி 1 year தான் கரெக்டாக அந்த பிளெயின் ஒரு விஷயம் வந்து அங்கே நடக்குது. சரி, எதுக்காக அவங்க போனாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்னும் போது அவங்க வந்து அப்போ பிஜேபியில் ஜாயின் பண்ணியிருந்த டைம். ஸோ அந்த பிஜேபி போகும்போது அந்த பிரச்சாரத்திற்காக அவங்க அந்த இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா க்ரௌட் புல்லர், அந்த பரப்புரை பண்ணுவாங்க இல்லையா, அந்த கட்சிக்காக. ஏப்ரல்னா கரெக்ட்டா அது பார்லிமென்ட்ரி எலெக்ஷன், ஜெனரல் எலெக்ஷன் டைம் அப்போ. ஓகே, அந்த டைம்ல அவங்க வந்து என்னன்னா அந்த பரப்புரை கூட்டங்கள் நிறைய அட்டன் பண்ண டைம்ல, ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஃபேஷியல் வேல்யூ இருக்கு, அதை கொண்டு வரலான்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்காக அவங்க மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்காக கிளம்பின ஒரு விஷயம் தான் அது. ஏன்னா அது என்ன சொல்றாங்கன்னா ஒரு பிரைவேட் பிளேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஜின் செசார் 180 ஸ்மால் பிளேன், இதில் தான் அவங்க வந்து புறப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. 11 o'clock 11:05 டேக் ஆஃப் ஆயிருக்கும். டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்தில் வித்தின் ஃபியூ மினிட்ஸ் அது வந்து சுக்குநூறா உடஞ்சு கீழே விழுந்ததை வந்து நம்மளால அங்கே பார்க்க முடிஞ்சது. அதுக்கு ரீசனாகவும் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா பறவைகள் வந்து அந்த இன்ஜினில் மோதினதுனால இது ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா நம்மளே ஒரு விஷயம் அது எஸ் அக்செப்டபிள் ஒரு விஷயம் தான். ஏன்னா நமக்கு அந்த புவி ஈர்ப்பு சக்தி இது நோக்கி வந்துட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் டிஸ்டர்பன்சஸ் வரும்போது அது இன்ஜினில் உராசும் போது அதுக்கு அந்த மாதிரி விபத்துக்கள் ஏற்பட்டுட்டும் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இது இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா வந்துட்டு அதான் சொல்கிறாங்க ஒரு 150 feet தான் போயிருக்கோம் அந்த இடத்துல, அதுக்கு மேலே பறக்க முடியல அப்படின்னும். ப்ளஸ் இது எங்கே அப்படின்னா அங்கே இருக்க ஒரு அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் ஒரு கைண்ட் ஆஃப் காலேஜ் பில்டிங், என்ன சொல்கிறாங்கன்னா காந்தி கிருஷி வித்யான் கேந்திரா யூனிவர்சிட்டி, அந்த அக்ரி சயின்சஸ் யூனிவர்சிட்டி, அதுக்குள்ளே தான் சுக்குநூறாக உடஞ்சி விழுந்ததாக சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. ப்ளஸ் இங்கே வந்து எல்லாமே கறிக்கட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எரிஞ்சாச்சு. ஓகே, அதனால் கறிக்கட்டையாக ஆனதுனால யாரோட உடல்களும் இங்கே கிடைக்காததுனால ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு நிலைமையில தான் அன்றைக்கி நடந்த ஆக்சிடென்ட்டே இருந்தது அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான். அதில் ட்ராவல் பண்ண 4 பேருமே இறந்துட்டாங்க. சௌந்தர்யா இறந்துட்டாங்க, அவங்களோட அண்ணன் அமர்நாத் இறந்துட்டார், அப்புறம் பிஜேபிஐ சார்ந்த ரமேஷ், அப்புறம் அந்த இதை பிளேனை ஓட்டின பைலட் ஜாய் ஃபிலிப்ஸ், இவங்க 4 பேருமே இறந்ததாக சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த
அந்த அளவுக்கு அவங்களுக்கு அங்கே இம்பார்ட்டன்ஸ் இருந்தது அப்படின்னா அன்னைக்கு பிஜேபி என்னென்ன ப்ரோக்ராம் ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்களோ எல்லாத்தையுமே அன்னைக்கு வந்து கேன்சல் பண்ணாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் அப்போ இருந்து பிஎம் வந்துட்டு வாஜ்பாய் அவர்கள் வந்து இரங்கல் தெரிவிச்சிருந்தாரு. அதுவும் இல்லாமல் ஃபீல்டுக்கே யார் வந்தா அப்படின்னா அருண் ஜெட்லி யூனியன் காமர்ஸ் மினிஸ்டர் அவர் வந்திருந்தாரு. தென் ஸ்ரீகிருஷ்ணா கர்நாடகா சிஎம், இவங்க எல்லாருமே வந்துட்டு அங்கே ஃபீல்டுக்கே வந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஸ்டில் அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டில் நிறைய பேரால் அதை ஏற்றுக்க முடியல. ஏன்னா சரி நம்ம என்னன்னா ஒரு விஷயம் எதாவது நடக்குது, ஒரு ஆக்சிடென்ட் எதாவது நடக்குது, அந்த உடலை பார்க்கும்போது தான் வந்து நமக்கு ஓகே அந்த விஷயங்கள்லாம் நடக்கும் போது தான் இவங்க நம்ம கூட வந்து ஃபிசிக்கலாக இல்லைன்ற ஒரு விஷயமே வரும். இங்கே அந்த மாதிரி எந்த இன்சிடென்ட்டுமே நடக்கல. இன்னும் நிறைய பேரால் இவங்க இறந்துட்டாங்களா, இவங்க எங்கேயாவது இருந்தால் நல்லா இருக்கும்ப்பா, இவங்க எங்கேயாவது இருப்பாங்கப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அவங்களுக்குள்ளே இருந்துட்டு இருந்த ஒரு விஷயமா தான் இருக்குது. இது இப்படியே போயிட்டு இருக்கும் போது தான் வந்து என்னென்னா 21 years கழிச்சு இப்போ இவர் உள்ளே வந்திருக்கார். ஓகே, இந்த இவர் சிட்டி மல்லு. ஓகே, அது சிட்டி மல்லு சிட்டி பாபு அப்படின்ற 2 விதமான நேம்ஸ் இருக்குது. ஓகே, சிட்டி எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல அவர் உள்ளே வந்து இங்கே கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் போலீஸ் ஸ்டேஷன்லையும் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுது. என்ன கொடுத்துருக்காரு க்ரக்ஸ் அப்படின்னா கம்ப்ளைண்ட்டில், ஏன்னா திரும்ப நான் ஒரு விஷயம் நம்ம நிறைய பேசும்போது நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதோட வேலை முடிய போகிறது கிடையாது. எந்த அளவுக்கு நீங்கள் ஒருத்தவங்க மேலே குற்றம் சுமத்துறீங்களோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அதை வந்துட்டு இல்லைன்னு சொல்கிறதுக்கு, அதே மாதிரி ஆமான்னு சொல்கிறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இங்கே இருக்குது. அதுக்கு தான் நான் சொன்னேன் சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ் கொடுக்கணும் இந்த இடத்துல அப்படின்னு. ப்ரூஃப்ஸ் கொடுக்கணும், இல்லாமல் ஒரு விஷயம் பண்ண போகிறது கிடையாது. இல்லை அந்த மாதிரி ஃபேக்கான கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னு முடிவாயிடுச்சுன்னா தென் பனிஷ்மெண்ட் அதுக்குமே இருக்குது. 2 years மினிமம் ஃபார் ரெஜிஸ்டரிங் ஃபேக் கம்ப்ளைண்ட் இந்த இடத்துல. ஓகே, ஒருவேளை இவருக்கும் அது பொருந்தும், அவர் ரொம்ப ஃபேக்காக பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே வெளியே வந்துச்சு அப்படின்னா இவருக்குமே அந்த ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்றது அப்ளிகபிளான ஒரு விஷயம் தான். சரி, ஓகே, கம்மிங் டு திஸ் என்ன கொடுத்தார் புகாரில் வந்துட்டு என்ன ஒரு க்ரக்ஸ் இருக்குது, என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா இவர் சொன்ன விஷயம் இது வந்துட்டு ஒரு விபத்தல்ல, இது ஒரு கொலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொலையா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே தான் மோகன் பாபுவோட பேர் உள்ள வருது. மோகன் பாபு பேரை உள்ளே கொண்டு வந்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா இவங்க சகோதரர் அமர்நாத் இருக்காங்களே, இவங்க எல்லாம் ரெண்டு பேரும் அவர்கிட்ட வந்துட்டு இவங்க ஒரு 6 ஏக்கரில் வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டியிருந்தாங்க, பங்களா. இப்போ அதுதான் ரொம்ப பேசும் பொருளாக மாறிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்குது. அதுதான் இந்த இஷ்யூவோட மையமாகவும் இப்போ இருந்துட்டு இருக்கு. ஓகே, அந்த 6 ஏக்கர் எங்கே இருக்குது அப்படின்னா ஷம்ஷாபாத் அங்கே வந்து ஜல்லேப்பள்ளி. ஓகே, இந்த இடத்துல தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லப்படுது இப்போ. ஓகே, அதோட ஒர்த் வந்து அதோட நெட் ஒர்த் வந்து 100 crores மேலே இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை தான் அப்போ மோகன் பாபு கேட்டுட்டு இருந்தாரு. ஸோ அதை கொடுக்கறதுக்கு வந்துட்டு ஆசையாக சௌந்தர்யா கட்டினதுனால சௌந்தர்யாக்கும் அவன் அண்ணனுக்கும் விருப்பம் இல்லை. ஸோ அதனால எப்படியாவது அந்த ப்ராப்பர்ட்டி அவர் கைப்பற்றணும் அப்படின்ற நோக்கோட தான் இவங்களை கொலை பண்ணிட்டாருன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அந்த விஷயம் தான் இங்கே சொல்லியிருக்காரு. சொன்னது மட்டும் இல்லாமல் இது ஒரு விஷயத்தோட ரிலேட் பண்ணி சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்மளால பார்க்க முடியும் மோகன் பாபுக்கும் அவரோட 2வது பையனுக்கும் வந்து இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி இஷ்யூ போயிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இல்லையா. அந்த ப்ராப்பர்ட்டி இஷ்யூ எதை மையப்படுத்தி, இன்னும் முக்கியமான இந்த பில்டிங்கை மையப்படுத்தி தான். ஓகே, இந்த பில்டிங் இப்போ அவர் வாங்கிட்டார் சொல்கிற மாதிரி. ஓகே, வாங்கினதுனால இங்கே வந்துட்டு அவங்க பையனுக்கும் இவருக்கும் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு இல்லையா. இந்த ப்ராப்பர்ட்டி இஷ்யூ போயிட்டு இருக்கும் போது அதையே நீங்கள் ஒரு விஷயமா எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே இருக்குது. ஸோ அப்படின்னு அதை ரிலேட் பண்ணி தான் இந்த கம்ப்ளைண்ட்டே இப்போ வந்து என்னென்னா பேஸாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ஓகே. அண்ட் இந்த விஷயங்கள்லாம் அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது அவர் நாங்கள் நேரில் மீட் பண்ணோம் அப்படின்றாரு. அண்ட் சந்திச்சதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபும் கொடுக்கல, இது எதுவுமே கொடுக்கல. பட் இப்படியெல்லாம் திட்டம் போட்டு ஒரு பிளேன் கிராஷ் பண்ணுற அளவுக்குலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அவ்வளோ பெரிய ஒரு பிளேஸ் அது. இப்போது அவ்வளோ பெரிய பிளேஸ்ன்றதை தாண்டி இப்போ ஜென்ரலாக எப்படி ஒரு டெரரிஸ்ட் வந்து ஒரு பிளேனை கிராஷ் பண்ணுறாங்க, அது ஜென்ரல் நோட்டில் நான் சொல்கிறேன். ஓகே, ஏன்னா இங்கே இவர் சொன்னது இங்கேயும் இதில் எப்படி சஸ்பெக்ட் பார்க்கப்படுது அப்படின்னா அவரோட பையன் விஷ்ணு மஞ்சு எப்படி சொல்லப்படுதுன்னா 2 விஷயம் இங்கே சொல்லப்படுது. ஒன்று வந்துட்டு அவர் இந்த ப்ராப்பர்ட்டியை தன்வசம் படுத்துறதுக்காக இந்த மாதிரி இவரை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருப்பாரோ சஸ்பெக்ட். ஓகே, அவரோட பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஸ்பெக்டும் நமக்கு இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. ஒன்று இல்லை அப்படின்னா மோகன் பாபு இப்போதான் ஒரு மூவி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ஆக்சுவலி. ஓகே, அந்த வந்து இப்போ நம்ம சும்மா எதோ கிளப்பி விட்ட அது மட்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு என்ன சொல்கிறது ஃப்ரீ ப்ரமோஷன்ற மாதிரி ஆயிடும்ல அந்த இடத்துல. ஒரு விஷயம் சென்சிட்டிவாக ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ப்ரமோஷனுக்காகவும் இந்த விஷயம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சஸ்பெக்ட் இருக்குது. ஏன்னா ஒரு விஷயம் நடக்குதுன்னும் போது மக்கள் ஆஸ் அ பப்ளிக் வந்துட்டு இவங்க தானே அதுலேருந்து கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதா இருக்கும். நமக்கு இருக்கும்ல இதுக்காக இருக்குமா அதுக்காக இருக்குமான்னு. ப்ளஸ் இதுலேயும் அவர் ரொம்ப கனெக்டடாக அந்த சிட்டி அவர் சொல்லப்பட்ட விஷயம் வந்து அவங்க 2வது பையனோட ப்ரெஸ் மீட் ரொம்ப பெருசாக பேசப்பட்ட விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மோகன் பாபு மீது திரும்ப நிறைய அலிகேஷன்ஸ் பார்க்க முடியுது. ப்ரெஸ் பீப்புள் மீட் பண்ணும்போது சில இன்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி திரும்ப அலிகேஷன்ஸ் இருக்கிறதுனால அதை எப்படி கொண்டு வர இப்போது செயின் கொண்டு வராங்க அப்படின்னா இவர் திரும்ப ஏதாவது ஒரு சர்ச்சில் சிக்கிட்டு தாங்க இருக்கார் இவர் அப்படிங்கிற மாதிரி இங்கே கொண்டு வர பார்க்குறாங்க. பட் இது எல்லாத்துக்கும் முற்றிலுமாக சௌந்தர்யா அவர்களுடைய கணவர் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கார். இந்த மாதிரிலாம் ஒன்று கிடையவே கிடையாதுங்க, அது அப்போவே முடிஞ்சு போன ஒரு விஷயம், அது வந்து விபத்து தான்
அதில் எந்த மாற்றமும் சந்தேகமும் கிடையாது. ப்ளஸ் அது இல்லாமல் மோகன் பாபுவும் நாங்களும் 25 வருடம் குடும்ப நண்பர்கள் அப்படின்னு சொல்லி அவர் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. ஓகே. இல்லை நான் 2 விஷயம் நோட் பண்ணேன். ஒன்று, இந்த நம்பர் கிட்டத்தட்ட 490 டேஸாக ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. நான் ரொம்ப பெரிய தீவிரமான சௌந்தர்யா ஃபேன், அவங்களுக்காக நான் வந்து உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்கேன், அமைதி வழியில் போராடினேன் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மனுஷன் இவ்வளோ நாள் நிஜமாவே சாப்பிடாம போராடிட்டு இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் மோகன் பாபு மேல வச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலானே தெரியல. ஏன்னா அவரும் ஒரு மிகப்பெரிய நடிகர் தான். ஒரு நடிகர் இவ்வளவு கீழே இறங்கி ஒரு பிளெயினை கிராஷ் பண்ற அளவுக்கு இறங்கி போவாரா, இல்ல அப்படி பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அப்படி கிராஷ் பண்றாருன்னா அவரா இறங்கி யார்கிட்டயாச்சும் சொல்லி அதுல பாம் அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்க சான்ஸ் இருக்கா, இல்ல என்ஜின் கோளாறு பண்ணிருக்க சான்ஸ் இருக்கா, இல்ல பைலட்டையே சொல்லி அதை கிராஷ் பண்ணி வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கா? இப்படி எல்லாம் இருக்கலாம். அப்படின்னா கூட வந்து எப்படின்னா பைலட் அவர் உயிரும் அங்க போறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒண்ணு இல்ல, இன்னொன்னும் இதுல சொல்லப்படுற விஷயம் என்ன, அவருக்கே அவ்வளவு ப்ராப்பர்ட்டி ஒர்த் இருக்கு, அவரையே வந்து இதை போய் இது பண்ணணும்ன்ற மாதிரி இல்ல, அது லொகேஷன் அந்த மாதிரி அவருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி மேல அவருக்கு ஆசை, அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இங்க சொல்லப்படுது. ஸோ இங்க அதான் விஷயம். மோகன் பாபு இல்ல இவங்க தரப்புல இல்ல அப்படின்னாலுமே அது ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னும் போது அது கண்டிப்பா அதுல இன்வெஸ்டிகேஷன் கண்டிப்பா இருக்க தான் போகுது. ஓகே, அப்படி போகும்போது இவர் அதுக்கான எவிடன்சஸ் அவர் கொடுக்கணும். ஏன்னா 21 வருஷம் கழிச்சு அப்ப இத்தனை வருஷமா நீங்க எங்க போயிருந்தீங்க, இப்போ அப்ப நடக்கும்போது நீங்க ஒரு தீவிர ஃபேனுங்கிறீங்க, அப்ப உங்களுக்கு இந்த இன்சிடென்ட் தெரியாம கிடையாது, இன்சிடென்ட் தெரியும். அப்ப இவ்வளவு வருஷமா எங்க போயிருந்தீங்க, இவ்வளவு வருஷமா வெளியே வராதுக்கு காரணம் என்ன, இப்ப வரதுக்கான காரணம் என்ன? ஏன்னா இங்க ஒரு விஷயம் இருக்கு, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியுது. ஓகே, யாருக்கோ அவங்களால தீங்கு நடந்திருக்கு அப்படின்னு நீங்க தெரியும் போதே நீங்க வெளியே வந்து சொல்லணும். சொல்லலைனாலும் அதுவுமே கிரைம் தான் இங்க. ஓகே, பின்ன பாதிக்கப்பட்டவங்க வந்து நான் பார்த்தேங்க, நான் ஒன்று இருக்கேன், நான் ஒரு விட்னஸாக நான் இருக்கேன், நான் வரல போல அப்படின்னாலுமே அதுவுமே வந்து இல்லை நான் பண்ணது நியாயம்ன்ற மாதிரி எடுக்க முடியாது. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு தக்க சமயத்தில் நியாயம் கிடைக்கல இல்லையாங்க. ஸோ அந்த விஷயத்தையும் அந்த இடத்துல பண்ண முடியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி எல்லா கோணத்துலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தவரிடமும் இங்கே விசாரிக்கப்படும். ஓகே, அந்த விசாரணையை வச்சு தான் சரி இங்கே எல்லாமே எப்படி இருக்க போகுதுன்னா, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், இப்போ நம்ம 2 பேர் இருக்கோன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகுனா, நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டின் பேரில் முதல்ல உங்ககிட்ட விசாரிக்கப்படும். இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் போட்டிருக்கீங்களா கம்ப்ளைண்ட்ல, இதுக்கெல்லாம் என்ன ப்ரூஃப் இருக்கு, நீங்க இந்த கம்ப்ளைண்ட் எதை வச்சு சொல்றீங்க, என்ன சொல்றீங்க அப்படின்னு அப்புறம் நீங்க சில பாயிண்ட் சொல்வீங்க இல்லையா. அதுக்கப்புறம் என்னோட தரப்பு கேட்கப்பட்டு நீங்க சொல்ற क्वेश्चनக்கு எங்கிட்ட ஆன்சரும், நான் சொல்ற क्वेश्चनக்கு உங்ககிட்ட ஆன்சரும் கேட்கப்படும். இப்படிதான் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் போகும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் இன்வெஸ்டிகேஷன் கொடுத்துட்டதுனால எல்லாம் உடனே வந்துட்டு ஆமான்னு ஆயிட போதாலும் இல்லைன்னு ஆயிட போதான்னு கேட்டாலும் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன மாதிரி நகரப்போகுது, அதுலேருந்து அவங்க என்ன மாதிரி செயின்ஸ் எல்லாம் எடுக்க போகிறாங்க, எடுத்து இன்னும் யாரெல்லாம் விசாரணை வலயத்துக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க, இல்லை இன்னும் வேறு என்னென்ன ஏதாவது சர்க்கம்ஸ்டான்ஷியல் விஷயம் இருக்கா. ஏன்னா நம்ம சொல்கிற மாதிரி பிரைமரி, டாக்குமெண்ட்ரி, சர்க்கம்ஸ்டான்ஷியல், எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ், இந்த மாதிரி கேட்டகரிஸ் ஆஃப் எவிடன்ஸ் நமக்கு இருக்கு. அதுதான் நான் கேட்க வந்தேன். நான் 20 இயர்ஸ் கழிச்சு மீண்டும் வந்து எனக்கு இவர் மேலே வந்து சந்தேகம் இருக்கு, இவர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா என்ன மாதிரியான எவிடன்சஸ் இந்த 20 இயர்ஸ்ல வந்து மறைஞ்சு போயிருக்கும், எல்லாமே ஆல்மோஸ்ட் தேடி எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை, அது பாசிபிள் திரும்ப எடுக்கிறது இந்த கேஸ் அப்படிங்கிறது. சரி, இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்சஸ் பெருசாக எதிர்பார்க்க முடியாது இல்லை. ஏன்னா சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் அப்படிங்கிறது அப்போ ஒரு குற்றம் நடக்கும் இல்லையா, அப்போவே எவ்வளோ சீக்கிரம் அந்த இடத்துல வந்துட்டு நம்ம கேதர் பண்ணுறோமோ அதான் விஷயம். இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா RG கேர் கொல்கட்டா கேஸ் என்ன ஆச்சு, சீக்கிரமா அந்த பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணாங்களா இல்லையா. ஸோ அதனால எங்களால் அங்கே தடயங்கள் சேகரிக்க முடியலன்ற ஒரு விஷயம் வந்தது அந்த இடத்துல. விச் மீன்ஸ் அதில் டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது, டெமாலிஷ் பண்ணும்போது எவிடன்ஸ் எல்லாம் அழிஞ்சு போகிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு 4 செவத்துக்குள்ள நடந்த ஒரு விஷயம் கிடையாது, ஒரு யூனிவர்சிட்டி காமனுக்குள்ள விழுந்து நொறுங்கின ஒரு விஷயம். ஸோ சுக்குநூறா ஆன ஒரு விஷயம். அதில் பெருசாக சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்சஸ் வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொன்று என்ன அப்படின்னா, அது ஒரு வேலை எதனால நடந்தது அப்படின்றது தெரியாமல் இருந்து அப்பயும் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க எங்கே அங்கே இருந்ததோ. பட் ஒன்ஸ் வந்து இல்லை இது இந்த கோளாறுனால தான் இப்படி ஆச்சு அப்படின்னும் அதுக்கப்புறம் அதை பெருசாக ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதோ அடுத்த கட்ட விஷயம் போகிறதோ வந்துட்டு எப்படி ரொம்ப ஆமா அப்படிங்கிற மாதிரி நம்மளால ஒரு 100% சொல்லிட முடியாது. அந்த இடத்துல சஸ்பெக்ட் பேஸ்ல இருக்கும்போது ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த இடத்துல. பட் இங்க டில் டேட் வந்துட்டு சஸ்பெக்ட்ன்ற ஒரு விஷயம் இல்லை. சௌந்தர்யா தரப்புல இருந்து என்ன சொல்றாரு, இங்க நான் தான் உறுதிப்படுத்துறேன், ஹஸ்பண்ட் இல்லையா நான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு. இவரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்ன்ற பேர்ல வந்து சொல்லும் போது இங்க இடிக்கிற ஒரே விஷயம் இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் விஷயம் தான், டியூரேஷன் தான் இங்க இருக்க ஒரு விஷயமா இருக்கு. இல்லை இவங்க ஒரு வேளை இந்த ஸ்டாண்ட் எடுக்கலாம், இல்ல அவர் இந்த மாதிரி இதனால என்ன மிரட்டி வச்சிருந்தாரு, நான் வெளில வரல போல அப்படின்னு சொன்னாலுமே அதுக்கும் எவிடன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ஃபார் லைக் ஹேவ் பீன் லைக் த்ரெட்டன்ட் பை தட் பர்சன் அப்படின்ற மாதிரி வழிகளில் உங்களை எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி இருந்ததுன்னா சொல்லி தான் ஆகணும். ஸோ இங்கே கம்ப்ளைண்ட்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல கொடுக்கறது விஷயம் இல்லை, அதுக்கு எந்த அளவுக்கு இருக்க ரெக்கார்ட்ஸ் சப்போர்ட்டிவாக இருக்க போகுதுன்றதை வச்சு தான் அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷனும் போக போகுது. யார் சொல்றது உண்மை, யார் சொல்றது பொய், இவங்க மறுக்கிறது நிஜமாவே உண்மையா இல்லை பொய்யா மறுக்கிறாங்களா, எல்லாமே நமக்கு அப்போதான் கன்க்ளூசிவாக தெரியும். ஓகே. அண்ட் நம்ம ரீசெண்ட் டேஸில் தமிழ்நாட்டிலேயே கூட பார்க்க முடியுதுல்ல, நிறைய நபர்கள் தாமாகவே முன் வந்து இவங்க தான் வந்து
வந்து என்னுடைய மனைவி, இவங்க தான் என்னுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணிக்கிறாங்கல்ல செலிபிரிட்டிஸை. அதன் மூலமாக அவங்க பிரபலத்தை தேடுறாங்க அப்படிங்கிற விஷயங்களும் விமர்சனங்களாக வைக்கப்படுது. பட் இதில் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது அப்படின்னா, நிறைய பேர் கோர்ட்டையும் போகிறாங்க, இவங்க தான் என்னுடைய மகன், நான் தான் வந்து இவங்களை பெற்றெடுத்தேன் அப்படின்ற மாதிரி. ஸோ கோர்ட்டை நாடி போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ இப்படி பிரபலங்களுடைய பெயரில் அவங்களுக்கு டிஃபேம் கொண்டு வரவங்களுக்குலாம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கும்? அகைன் சொல்ற மாதிரி நீங்க சொல்ல டிஃபமேஷன் தான் அவங்க ஃபைல் பண்ண முடியும். ஓகே, இங்க எல்லாமே பார்க்கப்படுது. இப்போ நீங்க சொல்ற மாதிரி இவங்க என் பையன், இவங்க என் பொண்ணுன்னு கிளைம் பண்ண போறாங்க, கோர்ட் வரைக்கும் போறாங்க. எவ்வளவு பேர் அதில் டிஎன்ஏ போறாங்க, டிஎன்ஏ ப்ரூவ் ஆகுதுன்றது நமக்கு ஏதாவது வெளில வருதா? விஷயங்கள் மேக்ஸிமம் நமக்கு வர மாதிரி எல்லாம் கம்ப்ளைண்ட் போகும்போது அந்த ஒரு 2 நாள் 3 நாள் தான் அந்த ஃபயர் இருக்கும். அதுக்கப்புறம் சுத்தமாக தண்ணி ஊற்றி அணைச்ச மாதிரி அதை திரும்ப அந்த ஃபயரே ஆகாது, அந்த விஷயம் அந்த மாதிரி போயிடும். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு விஷயம் எடுக்குது, ஒரு ஸ்பீட் எடுக்குது, பட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது என்னன்றது இல்லை. அதை பற்றி யாரும் அதுக்கப்புறம் நம்மள அடுத்த விஷயம் வந்து அதை பேசுறதை விட்டு அடுத்த விஷயத்துக்கு நம்ம போயிடுவோம் இல்லையா அந்த இடத்துல. ஸோ அதுதான் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இல்லை, அவங்க இது வந்து சும்மா தான் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஒரு ஃபேம்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டிஃபமேஷன் சூட்டே போடலாம் அந்த இடத்துல. அது வந்து கிரிமினல் டிஃபமேஷனா சிவில் டிஃபமேஷனா அப்படிங்கிறது அந்த ஆக்ட்ஸை வச்சு மாறுபடும் இந்த இடத்துல. சோ ஆக்ட்ஸ் வச்சு மாறுபடும் போது தான் என்ன மாதிரியான தண்டனைகள் அப்படிங்கிறதும் கடைசியா சொல்லப்படும். ஏன்னா சிவில் கிரிமினல் அப்படின்னா கிரிமினல் இன்டென்ஷன் என்ன இன்டென்ஷனோட பண்றாங்க நாங்க இருக்கு இல்லையா. சோ அதை வச்சு தான் அது வந்து சிவில் டர்ன் எடுக்க போதா கிரிமினல் டர்ன் நமக்கு எடுக்க போதான்னு தெரியும். ஓகே. சோ இப்போ இந்த கேஸ்ல திரும்பவும் ஒருவேளை போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா என்ன மாதிரி போகும்? ஸோ இப்போ அதான் இன்வெஸ்டிகேஷன் இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதன் பேரில் விசாரிச்சு தானே ஆகணும். இப்போ நான் சொன்ன மாதிரி ப்ரிலிமினரியா 2 பேர்கிட்டையும் இப்போ விசாரணை நடத்தப்படும். கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்கிட்டையும் குற்றம் சாட்டப்பட்டவர்கிட்டையும் நடத்தப்படும். அதுல ஏதாவது ஒரு பிரைமா ஃபேஸ் இருக்கும் பட்சத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி இது போகும். எல்லா பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறது திரும்ப. அப்போது ஓகே இது வந்து இட்ஸ் அன் ஆக்சிடென்ட், விபத்துன்னு சொல்கிறதுக்கான எவிடன்சஸ். அதுக்கப்புறம் அப்போ தான் அவங்களுக்கு உடலே கிடைக்கல, அப்புறம் எங்கேருந்து அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் அந்த விஷயம்லாம் போகிறது. ஸோ மற்ற விஷயங்கள் எல்லாமே இப்போ திரும்ப எடுத்து தோண்டி எடுக்கப்பட்டு தான் அடுத்த கட்ட நகர்வே இருக்க போகுது இந்த பர்டிகுலர் கேஸில். ஓகே. ஸோ நிச்சயமாக எதுவாக இருந்தாலும் எல்லாருடைய தனிப்பட்ட ப்ரைவசி அப்படிங்கிறது முக்கியம். அதை தாண்டி வெளியே வந்து அவங்களுக்கு டிஃபேம் கொண்டு வருது அப்படிங்கிறது தவறான ஒரு விஷயம் தான். ஸோ நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேரத்திற்கு ரொம்ப நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். Food sponsored by Tavasakuttu Biryani. Our branches at Anna Nagar, Arumbakam, Avadi, Madhuravayal, Pallavaram, Pallikaranai, Ramapuram, T Nagar and Tambaram.